வணக்கம் நண்பா, நாங்கள் ஜான் ஜேடி. எங்க பார்த்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்குதுங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 2 பிரச்சனை வந்திருக்கு. அதுவும் 2ம் பாத்தீங்கன்னா 2மே முக்கியமான ஒரு விஷயம். ஒண்ணு பாத்தீங்கன்னா பெட்ரோல், ஒண்ணு வந்து கேஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா 2மே பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல வந்ததுனால வந்து மக்கள் வந்து ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா சில பேர் கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த எங்களுக்கெல்லாம் பைக் இல்ல. ஸோ இதனால வந்து பைக் இருந்தா நானும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருப்போம். ஆனா இந்த கஷ்டம் வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. பைக் வச்சிருக்கவங்க எல்லாம் அந்த பெட்ரோலுக்காக வந்து எந்த அளவுக்கு வந்து பாடுபடுறாங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு கிடைக்காம ரொம்ப சுத்திட்டு இருக்காங்க, வேலைக்கு போக முடியல அப்படின்னு. இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து நார்மலா இந்த நீங்களே பார்த்திருப்பீங்க, இந்த தண்ணி கேன்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி பிடிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா ஒரு பெட்ரோல் வாங்குறதுக்கு இந்த அளவுக்கு யூஸ் பண்றவங்களா அப்படின்னு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. ஆனா இது கூட பரவாயில்ல. ஏன்னா இதுவே வந்து பிடிக்கிறதுக்கு இவ்வளவு பேர் வந்து பேசுறாங்க அப்படின்னா, இன்னொருத்தர் பண்ணியிருக்காரு பெட்ரோல் வாங்குறதுக்கு. அவரு என்ன சிச்சுவேஷன் இல்ல எதனா வாங்கியிருக்காங்க, என்ன பண்ண போறாங்க தெரியல. அவ்வளோ பெட்ரோல் வாங்குறாரு. ஸோ அந்த வீடியோ கட்டுற வீடியோ பாருங்க. வீடியோ கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. இருந்தாலும் இந்த டைம்ல வந்து ஒரே நேரத்தில் இந்த பிரச்சனை வந்தது வந்து தமிழ்நாட்டுல என்னதான் நடக்குதுன்றது ஒண்ணுமே புரியல.